ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். சங்கரா மீன் குழம்பு. அதுக்கு முதல்ல நம்ம சாப்பாட்டுக்காக தண்ணி காய வச்சுருக்கோம். அரிசி போட்டுக்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். அரிசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம இப்போ மீன் குழம்பு வச்சுக்கலாம். மீன் குழம்பு செய்து எப்படி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாயில் தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். கடாய் கொஞ்சம் காயிட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாமா? கருவேப்பிலை இருக்குது, பூண்டு, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கோம், தக்காளி 3 நல்லா அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம், 2 வெங்காயம் எடுத்திருக்கோம், அப்புறம் கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள் இருக்குது, புளி ஊற வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுருக்கோம். மீன் சங்கரா மீன் எடுத்துருக்கோம், நல்லா கழுவி வச்சுருக்கோம். கடாய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம வெங்காயமும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை வாசனைலாம் போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே நம்ம மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படியே பாருங்கள், நம்ம அரிசி போட்டோம் இல்லையா, நல்லா சாப்பாடும் வெந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம மீன் குழம்புக்கும் ரெடி பண்ணிட்டோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். இப்போ இதுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டோம் இல்லையா, நம்ம இப்போ தக்காளி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் இன்னும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டோன்னா இன்னும் சீக்கிரம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கல்லுப்பு தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி ஊற்றணும் இல்லையா, அது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு.
பார்த்தீங்களா எண்ணெய் இப்படி சைடில் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுன்ட்டு இதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி தண்ணியில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுப்போம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போடுறேன். இது நல்லா இந்த தண்ணியிலே புளி தண்ணியிலே நல்லா மிளகாத்தூளை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிச்சு இல்லையா, இப்போ நம்ம இந்த தண்ணி ஊற்றி நல்லா உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம குழம்பு கொதிக்க வச்சு மீன் போட்டு இறக்கிட்டா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா கரைச்சாச்சு. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரணும். இப்போ உங்களுக்கு இதில் தண்ணி தேவைன்னா நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி போதும் எனக்கு. நான் இந்த தண்ணியிலே அப்படியே கொதிக்க வைக்க போகிறேன். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த பக்கம் நம்ம சாப்பாடு வச்சோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்துகிட்டே இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா வச்சோன்னே அது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதோட சேர்ந்து கொதிக்கட்டும். இது சும்மா ஒரு வாசனைக்காக போடுறோம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போயே பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் சைடில் வந்துன்னு இருக்குது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மீன் குழம்பு பார்த்தீங்களா நல்லா தலைன்னு கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா கொதிச்சு இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். அந்த பக்கம் சாப்பாடும் இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா நிறையா பொங்கி வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அது வெந்துச்சுன்னா அதையும் வெடிச்சிடலாம். உங்கள் வீட்லேயும் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பாடு வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம சாப்பாடை இப்படி நிமித்தி வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இதில் உப்பு காரம்லாம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது பாருங்க நல்லா எண்ணெய் தனியாக வந்துட்டு இருக்கு. உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வேணா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். காரம் பார்த்தாச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மீனை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிட்டா மீன் குழம்பு ரெடி. சாப்பாடு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்களா எண்ணெய்லாம் பிரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் மீன் போட்டுக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம அது ரொம்ப கலக்காமல் அப்படியே லைட்டாக அமுத்தி விட்டு அதுலேயே நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். குழம்பு ஆஃப் பண்ணி ஆகிடுச்சு. மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு, சுட சுட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். இந்த சேனலை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். சுட சுட சோறு, சங்கரா மீன் குழம்பு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. மீன் பாருங்க நல்லா வெந்திருக்கு. இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். சுட சுட சோறு, மீன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம், எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். நல்ல சுட சுட சோறு, மீன் குழம்பு சூடாக எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு நல்லா புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.